உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் பெரியமா. உனக்கு இப்படி ஆனதும் எங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலமா. ரொம்ப பயந்து போயிட்டோமா. பைரவி நீ மட்டும் உன் கூட இல்லன்னா நாங்கெல்லாம் உன்னை உயிரிடவே பாத்திருக்க முடியுமான்னு தெரியலம்மா. அத்தை, உங்க மேல லாரி மோதினதும் நீங்க சுயநினைவு இல்லாம இருந்தீங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஸ்னேகா தான் வந்து எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க கார்லயே தூக்கிட்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இவங்க தான் போராடி உங்களை உயிர் பொழைக்க வச்சிருக்காங்க. ஆமாக்கா, ஸ்னேகா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அங்க உங்களை உயிரோடவே பாத்திருக்க முடியாது. கடவுள் ரூபத்துல ஸ்னேகா தான் வந்து உங்களை காப்பாத்திருக்கா. ஸ்னேகா, ரொம்ப நன்றிமா. நீ செஞ்ச இந்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். என்ன ஆண்டி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சிவாவோட ஃபேமிலி ஏன் ஃபேமிலி மாதிரி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? ஆண்டி, உங்களுக்கு தலை எதுவும் சுத்துற மாதிரி இருக்கா? ஓகே ஆண்டி, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. லாரி வந்து வேகமா மோதின அதிர்ச்சியில நீங்க மயக்கம் ஆயிட்டீங்க. உடம்புல அங்கங்க கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா சரியாயிடும். சிவா, அன்னபூர்ணி ஆண்டிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்க பண்ணிடுவோம். ஆண்டி, உங்க தலையில வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க போறோம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க இன்னும் ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். உங்களுக்கு ஒண்ணு இல்ல பெரியமா, நாங்க வெளியே இருக்கோம். என்னடி இன்னும் நீ போலையா? அம்மா, உன்னதான் நான் அப்பவே போ சொன்னல. அம்மா, ஓடி. அம்மா. இப்பதான் அன்னபூர்ணி அக்கா கண்ணை திறந்திருக்காங்க. அதே இவளுக்கு பொறுக்கலையா? இல்ல முழிச்சாங்கன்னா மறுபடியும் அவங்க கோமாக்கே போயிடுவாங்க. போடி வெளியே. அத்தை, அன்னபூர்ணி அத்தைய ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன் அத்தை. சிந்து, உன் மேல அன்னபூர்ணி ஆண்டி பயங்கர கோவத்துல இருக்காங்க. மறுபடியும் அவங்க உன்னை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். சொல்றத புரிஞ்சுக்கோ. சிவா, உங்க பெரியமா சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்னா அவங்க சிந்துவை பார்க்காம இருக்கணும். முதல்ல சிந்துவை இங்க இருந்து போ சொல்லு. கூட ஒரு நிமிஷம் வா. டாக்டரே, ஒரே ஒரு தடவை அத்தைய பாத்துட்டு போயிடுறேன் டாக்டரே. பெரியமா நல்லாதான் இருக்காங்க, அவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். நீ என் கூட வா. ஒரே ஒரு தடவை பாத்துட்டு நானே போயிருவேன் டாக்டர். போடி வெளியே. சும்மா நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்க. சொல்றேன்ல. சித்தி, இது வேணா அம்மா ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிட்டுமே.